பிரைஸ் லார்ட். ஆவிய மரியா. அன்பார்ந்தவர்களே, என் பெயர் சனல். நான் ஜெருசலேம் தியான இல்லத்திலே மியூசிஷியனாக இருக்கிறேன். இந்த பகுதியில் நீங்கள் காண்கிற இந்த பகுதி நான் சின்ன வயசில் ஸ்கூலில் நடந்து போன ஒரு பகுதி. கேரளாவிலே மூணார் என்ற பகுதியில் கூடார்விலை எஸ்டேட், அந்த எஸ்டேட்டில் பிறந்து தேவகுலம், அங்கே தான் எங்களுடைய ஹைஸ்கூல் இருந்தது. 5th ஸ்டாண்டர்டு முதல் 10th ஸ்டாண்டர்டு வரை நான் தேவகுலம் ஸ்கூலில் தான் படித்தேன். நான் மட்டுமல்ல, எங்களோடு கூட சேர்ந்து என்னுடைய அண்ணா, அக்கா, டிவைன் தியான இல்லத்தில் இப்பொழுது அங்கே கொயர் மாஸ்டராக இருக்கிற பிரதர் டிவி ஆண்டனி, அவங்களாம் எங்களுக்கு ரொம்ப சீனியர். அவங்களெல்லாம் இந்த பாதை வழி தான் நடந்து படித்தார்கள். நாங்கள் 10 கிலோமீட்டர் தூரம் நடந்து தான் ஸ்கூலுக்கு போய் கொண்டிருந்தோம். இந்த பகுதியில் நான் என்னுடைய ஒரு பர்த் சர்டிஃபிகேட்டுக்காக கழிந்த நாட்களில் என்னுடைய பிறந்த ஊருக்கு நான் போக வேண்டி வந்தது. அங்கே தான் என்னுடைய நான் பிறந்த ஹாஸ்பிட்டலில் போய் என்னுடைய பர்த்து அந்த இதெல்லாம் ஃபைலெல்லாம் எடுத்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை. அன்னைக்கு நான் வரும்பொழுது எடுத்த புகைப்படங்கள் தான் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதெல்லாம் நாங்கள் நடந்து ஸ்கூலுக்கு போகிற பாதை. இது எங்கள் ஊரில் உள்ள கவர்மெண்ட்டு ஹைஸ்கூல். எங்கள் ஊரில் உள்ள ஒரு சகோதரன் என்னை பார்த்த உடனே வண்டி நிப்பாட்டி, இவரோடு கூட நாங்கள் ஒன்றா டாட்டா கம்பெனியில் ஃபேக்ட்ரியில் நைட்டில் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். இப்போ ஒரு டிரைவராக இருக்கிறார், இன்னும் ரொம்ப சீனியர். பார்த்த உடனே வண்டி நிப்பாட்டினார். அன்பானவர்களே, ஒரு பாடல் இருக்குதே, நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முற்கள் வேலிகள். இது என்னுடைய வாழ்க்கையில் இருந்தது. அன்பார்ந்தவர்களே, எங்கள் வீட்டில் நாங்கள் 7 பிள்ளைகள், நான் தான் 7வது. என்னுடைய சிறு வயதில் என்னுடைய அப்பா இறந்ததுனாலே, குடும்பத்தில் இருந்த வறுமை கஷ்டங்கள்னாலே எங்களுக்கு நடந்து தான் போக வேண்டியிருந்தது. இந்த பாதையினுடைய ஒவ்வொரு இடத்திலும் எங்கெங்கே குழி இருக்கிறது எல்லாமே தெரியும். இது எங்கள் எஸ்டேட்டு பங்களா இருக்குது, மேனேஜர் பங்களா. அங்கே இந்த கைகாட்டின்னு சொல்வார்கள், அதுதான் அந்த காணப்படுகிறது. இது 3 பகுதியிலே திரும்பும். இதெல்லாம் மிக்க நேரத்தில் இதெல்லாம் இந்த ஏரியாலாம் நம்ம இப்போ பார்க்குறோமே, படையப்பா, அரிக்கொம்பன், அரிசி கொம்பன் எல்லாம் சொல்கிறோமே, அவர்களெல்லாம் அவருடைய உல்லாசமாக எப்பொழுதும் வருகின்ற பாதைகள். இதெல்லாம் படையப்பா எப்பொழுதும் இந்த பகுதியில் இருப்பான். நாங்கள் இங்கெல்லாம் பயந்து தான், யானையெல்லாம் இருக்குமோன்று பயந்து தான் ஸ்கூலுக்கு போவோம். அன்பார்ந்தவர்களே, அந்த நாட்கள் ரொம்ப கஷ்டமுள்ள வாழ்க்கையாக இருந்தது. ஆனால் அதில் ஏதோ ஒரு சந்தோஷம் இருந்தது. கஷ்டங்கள் இருந்தாலும் ஒரு மகிழ்ச்சி. அன்றைக்கெல்லாம் ஸ்கூலுக்கெல்லாம் போகும்போது சில நேரம் நல்ல உணவு கூட இருக்காது. ஆனால் எப்படியாவது நல்லா எங்களுக்கு தேவையானது உணவை தர அம்மா கஷ்டப்படுவாங்க. சில நேரங்கள்லாம் உப்பு மிளகெல்லாம் தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்களேன், இந்த பாதை வழியாக தான் நாங்கள் ஒத்தையில் நடந்து போவோம். காலையில் 7:30 வீட்டிலேருந்து கிளம்பினோம் என்றால் 9:30 தான் ஸ்கூல் போய் சேருவோம். மாலை 4 மணி தொடங்கினால் சாயந்தரம் 5:45 6 மணி ஆகும் வீடு வருவதற்கு. இதெல்லாம் யானையினுடைய ஒரு பகுதி. காட்டு யானைகள், காட்டு மிருகங்கள்லாம் நிற்கின்ற ஒரு பகுதி. இந்த வீடியோ ஏன் போட்டேன் என்றால், நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் எவ்வளவோ சௌகரியமாக ஸ்கூல் பஸ்ஸில் போய் ஸ்கூல் பஸ்ஸில் வர்றாங்க. கஷ்டங்கள் எல்லாம் என்னவென்று தெரியவில்லை. என்னைப்போல் அந்த காலத்தில் கஷ்டப்பட்ட பெற்றோர்கள் தான் இப்பொழுதும் இருப்பீர்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாங்கள்லாம் இப்படி தான் கஷ்டப்பட்டு வளர்ந்தோம் என்று நம்முடைய பிள்ளைகளிடம் சொல்ல வேண்டும். அவர்களும் நம்முடைய கஷ்டங்களை அறிந்து அது அப்படின்னா வாழ வேண்டும். அப்படி என்றால் அவர்கள் நன்றாக படிக்கிறதுக்குள்ள அந்த ஒரு உற்சாகம் கிடைக்கும். என்னுடைய அப்பா அம்மாவை போல நானும் கஷ்டப்படக்கூடாது என்று. இப்பொழுது பார்க்கின்ற இந்த இடமெல்லாம் என்னுடைய வீட்டிலிருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் வந்துவிட்டோம். இது நெற்றிக்குடி என்று சொல்வார்கள் இந்த ஏரியா. நீ இங்கேருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் இருக்கிறது இனியும் ஸ்கூல் போகிறதுக்கு. அன்பானவர்களே, நான் ஒரு ஹிந்து குடும்பத்தை சார்ந்தவன். அன்றெல்லாம் எனக்கு இயேசு கிறிஸ்து கடவுள் என்று எனக்கு தெரியாது. நம்ம தொடக்கத்திலே பார்த்தோமே, ஒரு மாதாவினுடைய கெவி.
அங்கே வந்து மாதாவினுடைய டெய்லி காலையில் ஜெபித்துட்டு தான் வருவோம். அந்த தூரம் பார்க்குற அந்த மலை இருக்கு பார்த்தீங்களா, நாங்கள் எல்லாம் சனி ஞாயிற்றுக்கிழமை விறகுக்கு போகின்ற இடம். இந்த மலை மேலே ஏறி அந்த யூக்காலி மரம் அங்கே போய் தான் மரத்தை வெட்டி அந்த பாறை மேலேருந்து கீழே போடுவோம். கீழேருந்து இழுத்துட்டு வருவோம். அப்புறம் தலையில் தூக்கி கொண்டு வருகின்ற இடம். இந்த இடத்து பேர் வரைக்கு மேலே என்று சொல்வார்கள். அது பாருங்களேன், இந்த பாறை 10th படிக்கும்போதெல்லாம் நான் அந்த பாறை மேலேருந்து உட்காந்து போய் படிச்சிருக்கிறேன். ஒத்தையில் போய் உட்காந்து காட்டு யானை, காட்டு மாடெல்லாம் அங்கே வரும். யானையெல்லாம் நிற்கின்ற இடம்தான் இது. இதெல்லாம் அந்த பகுதியில் நான் அன்று நடந்து போகும்போது இதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்தது அன்பார்ந்தவர்களே. பாருங்கள், நான் +2 படிக்கும்போது தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை டிவைன் தியான இல்லத்திலே காண ஆண்டவர் ஒரு வாய்ப்பை தந்தார். இந்த பகுதியெல்லாம் நான் அந்த காலத்தில் சினிமா பாடலாம் பாடிக்கொண்டு போகின்ற ஒரு பகுதி. இந்த வளவிலே தான் நாங்கள் ரெஸ்ட் எடுப்போம். இந்த இடத்துக்கு பேர் மூக்கிச்சில்லி மரம் என்று சொல்லுவோம். இங்கே ரொம்ப மரங்கள் இருந்தது, பசையாக ஒரு பழம் இருக்கும். இந்த வளவு முடிந்த உடனே இங்கே உள்ள ஹிந்து மக்கள் எல்லாம் அடக்கம் செய்கின்ற ஒரு கல்லறை தோட்டம் இருக்கிறது. அந்த காலத்தில் நாங்கள் போகும்பொழுது சின்ன ஒரு பயம் எல்லாம் இருக்கும். ஆனால் அன்று நான் அந்த வழியிலே வந்தபொழுது அவர்களெல்லாம் நினைத்து ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு தூண்டுதல் வந்தது. அவர்களுக்காக ஜெபித்து விட்டு தான் நான் அங்கிருந்து கடந்து வந்தேன். பிரைஸ் லார்ட், ஆமென். நித்திய பிதாவின் இந்த உலகம் முழுவதும் அர்ப்பணிக்கப்படுகின்ற திருப்பலிகளில் நித்திய பிதாவின் இந்த உலகம் முழுவதுமாக அர்ப்பணிக்கப்படுகின்ற திருப்பலிகளில் உம்மத்திற்குமாரன் சிந்திய திருரத்தம் முத்திரிக்கை ஸ்தலத்தில் இருக்கிற அனைத்து ஆத்துமாக்களுக்கு என் வீட்டிலும் குடும்பத்திலும் உள்ள அனைத்து ஆத்துமாக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமென். ஆண்டவரே, இந்த கல்லறையில் இங்கே அடக்கம் செய்யப்பட்ட எல்லா ஆத்துமாக்களையும் ஒப்புக் கொடுக்குறோம் அப்பா. இவள் ஒவ்வொருவருக்கும் நித்திய இலைப்பாற்றலை தந்துள்ளோம். நித்திய பிதாவின் உலகம் முழுவதுமாக அர்ப்பணிக்கப்படுகின்ற திருப்பலிகளில் உம்மத்திற்குமாரன் சிந்திய திருரத்தம் உத்தரிக்கை ஸ்தலத்தில் இருக்கிற அனைத்து ஆத்துமாக்களுக்கும் என் வீட்டிலும் குடும்பத்திலும் உள்ள திருச்சபையிலும் உள்ள அனைத்து ஆத்துமாக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமென். இது வந்து நாங்கள் வர்ற வழியில் உள்ள ஒரு கல்லறை தோட்டம். இங்கே கூடுதல் இந்த ஹிந்துஸ் ஆனவங்கெல்லாம் இங்கே தான் கொண்டு வந்து அடக்கம் பண்ணுவாங்க. இந்த இடத்துல கூட அந்த காலத்தில் ஒருத்தர் அடக்கம் பண்ணியிருக்கான்னு சொல்லி ஒரு பேர் சொல்லுவோம். பேர் இப்போ நான் மறந்துட்டேன், அண்ணமாருக்கெல்லாம் தெரியும். மேலெல்லாம் சில கல்லறைகள்லாம் தெரியுது. நடந்து போகிற பாதைகள். நெட்டுக்குடி எஸ்டேட்டுன்னு சொல்லுவார்கள். அங்கே தெரிகிற அந்த ஏரியா, அங்கே உள்ள இறந்தவங்கெல்லாம் இங்கே தான் கொண்டு வந்து அடக்கம் செய்வார்கள். நெட்டுக்குடி சென்ட்ரல் டிவிஷன், லோவர் டிவிஷன். பிரைஸ் லார்ட், ஆவே மரியா. ஓகே, நம்முடைய பயணம் தொடங்கலாமா? இனி ஃபுல்லாக ஏத்தம், நல்ல ஏத்தம் அன்பார்ந்தவர்கள். இது வழி நடக்கும்போது அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இப்பொழுது நம்மை எப்படி உயர்த்தி வைத்திருக்கிறார் என்று எண்ணம் வந்தது. ஆமென். பிரைஸ் லார்ட். அன்பார்ந்தவர்களே, இதுதான் பஞ்சுமத்தை வளவு. இந்த புற்கள், இந்த வளவில் நல்ல பஞ்சு மாதிரி புல் இருக்கும். இங்கே நாங்கள் ரெஸ்ட் எடுக்கிற சில ஏரியா பஞ்சுமத்தை வளவு தெரியுது. அந்த ஒரு பாறை தெரியுது, அது வரைக்கும் மேலேன்னு சொல்லுவோம். அங்கெல்லாம் நாங்கள் விறகுக்கெல்லாம் போகிற காடு. இதெல்லாம் நான் பிறந்த ஊர். அப்போ இது வழியே நடந்து அந்த மலைக்கு அடியில் போகணும்.